சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ராஜபிரியா கேட்டிருக்காங்க, கருத்தரிக்க நினைக்கும் போது சோம்பு நீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குப்பா சோம்பு நீர் குடிக்கணும்? சோம்பு நீர்லாம் அப்போ குடிக்கக்கூடாதுப்பா. கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் தான்ப்பா குடிக்கணும். இப்போ எல்லாம் தேவையில்லையே. நீங்கள் நல்ல காய்கறிகள், பழங்கள், பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க போதும். ஜோதி லட்சுமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நெஞ்சு எரிச்சல் ஏன் வருதுன்னாப்பா, நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்றதில்ல போல. டயத்துக்குன்னு இல்லைப்பா, பசி எடுத்தால் சாப்பிட்ணும். டயத்துக்குன்னா நீங்கள் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு மாங்குன்னு வேலை பார்க்கும்போது பசி எடுக்கும். ஒரு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் பசி எடுக்கும். பசி எடுத்தால் நீங்கள் சாப்பிட்றணும். வேலை வெட்டியெல்லாம் நம்ம முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படியெல்லாம் சாப்பிட்டா அந்த வயிறு புண்ணாயிரும்ப்பா. வயிற்றுல இருக்க அந்த அமில அந்த இறைப்பையை ஓட்ட பண்ணிடு, அந்த புண்ணாயிடும். அப்படி இருக்கவங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல் வருது. அதனால அந்த பசி எடுத்தால் உடனே சாப்பிட்றணும். இப்போ அதே இருக்கவங்க 9 மணி வரைக்கும் தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சுக்கிட்டு நம்ம 9 மணிக்குள்ள சாப்பிடணும், எந்திரிச்சவங்க சாப்பிடக்கூடாது. அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த சில வேலைகள்லாம் காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சு முழுகினாத்தான் அப்புறமேல் பசி எடுக்கும். அவங்க 10-10:30 கூட சாப்பிடலாம். அதனால் சாப்பிட்றது ஒருத்தருக்கு டைம் எல்லாரும் 8 மணிக்கு சாப்பிடணும், எல்லாம் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடணுங்கிற கணக்கு கிடையாது. அவங்க எந்திரிக்கிறத பொறுத்து, வேலை செய்கிறத பொறுத்து, அவங்களுக்கு பசிக்கிறத பொறுத்து அவங்க சாப்பிடணும். இதைத்தான் நான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறேன். பசிச்சு சாப்பிடுங்க. பசிச்சா உடனே சாப்பிடுங்க, தாக்கடிக்காதீங்க. அதுக்கு மீறி கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணியோ கொஞ்சம் மோரோ இல்லை ஏதாவது பழங்களோ ஏதாவது வாயில் போட்டுக்கறணும். பசிக்க விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது வயிற்ற. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நெஞ்சு எரியுது. நீங்கள் அல்சர்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதனால நீங்கள் இனிமேல் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்லப்பா, வெள்ளை பூசணிக்காயை இந்த வயிற்று புண்ணுக்கு சொல்கிறேன். வெள்ளை பூசணிக்காயை தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சு அதில் புளிக்காத தயிரை ஊற்றுங்க. இந்த அல்சர் இருக்கவங்க புளிச்ச ஜாமான் எதையுமே சேர்க்கக்கூடாது, காரமும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அந்த புளிக்காத தயிரை அதில் ஊற்றி நல்லா ரைட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை எப்போ வேணாலும் எவ்வளோ காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, ஈவினிங் கூட சாப்பிடுங்க. நைட்டு வேணால் சளி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாக சாப்பிடுங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வயிற்று புண்ணு ஆடிச்சுன்னா அந்த நெஞ்சரிச்சல்லாம் வராதுப்பா. கலா சசிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, அந்த சகல நோய்க்கான பொடி ரொம்ப கசக்கு தான். ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சி குடிக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சி குடித்தாலும் உங்களுக்கு அது கசப்பாக தான்ப்பா இருக்கும். நீங்கள் வெந்தயத்தை ரொம்ப வறுக்காதீங்க. வெந்தயத்தை ரொம்ப வறுத்தா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். லைட் அப்படி நல்ல வெயில் காலம் தானே, இப்போ வெயிலில் கூட காய வச்சு நம்ம பொடிச்சுக்கலாம். இல்லாட்டி லேசாக வறுத்துக்கிட்டு நம்ம அரைக்கலாம். அந்த வெந்தயம் கூடுதலாக வறுக்கிறதா உங்களுக்கு கசப்பாகுது. அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப தான் கசப்பு தெரியும். நான்லாம் வாயில் போட்டு இப்படி தண்ணியை ஊற்றிடுவேன்ப்பா, குடிச்சிருவேன். 1 ஸ்பூன் அள்ளி வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி குடிப்பேன். அந்த மாதிரி முடிஞ்சால் குடிங்க. இல்லை உங்களுக்கு இப்படித்தான் அரைச்சித்தேன் குடிக்கணும்னா குடிக்க முடிஞ்சால் குடிச்சு பாருங்க. குஷி ஹரிஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த வெயிலில் தலைவலி வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வெயில் காலத்துலப்பா சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு வரைக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ கண்ணு அதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாப்புல, அந்த வெளிச்சத்தை தாங்க மாட்டாப்புல தான் இந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டு தலைவலி வருது. அதனால நீங்கள் வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கிற நேரம் வெளியே போகாதீங்க. கூடிய மட்டும் வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸுக்குள்ளேயோ இருங்க. வெளியே இந்த வெயில் படாமல் பார்த்துங்க. அதுக்கு மீறி வெயிலில் போய்த்தே ஆகணுங்கிற சமயத்தில் தலையில் கேப் வச்சுக்கோங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கோங்க. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைவலி வராதுப்பா. பாட்டி பாலா கேட்டிருக்காங்க, மூட்டில் ஜவ்வு வளர மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூட்டில் ஜவ்வு வளர்றதுனாப்பா நம்ம பேலன்ஸ் டயட் சாப்பிட்டாலே எல்லாம் அதெல்லாம் சரியாக கரெக்டாக வரும். நல்லா செரிமானமாகி எல்லாம் உடம்புக்கு எல்லா சத்தும் சேர்த்தாலே கிடைக்கும். நீங்கள் இது வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களாப்பா, வெண்டைக்காயை நறுக்கி நான் வெண்டைக்காய் வைத்தியம் போட்டிருக்கேன். அது மூட்டு வரைக்கும் உங்களுக்கு உதவும். அந்த வெண்டைக்காய் சாப்பிடுங்க. அப்புறம் இந்த முடக்கத்தாங்கீரை அதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தோசையில் போட்டோ பொரியல் பண்ணியோ இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க.
அந்த ஜப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். கோமதிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, குழந்தைகளுக்கு பசி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. போடுறேப்பா. ஹேமநாத் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஜீரண ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள், அதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஜீரண ப்ராப்ளம்னா நீங்கள் பசி எடுத்தால் சாப்பிட்ணும். 3 நேரமும் ஹெவி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ஏதாவது லைட்டாக தான் சாப்பிடணும்னா வெயில் காலம் வருது, அதனால் நீங்கள் காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறணும். எண்ணெய் பலகாரங்களை கம்மி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்க. வயிற்றுக்கு சாப்பிடாதீங்க, அரை வயிறாக சாப்பிடுங்க. பசிச்ச உடனே சாப்பிடுங்க. இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஜீரண ப்ராப்ளம் வராது. அப்படி ஜீரண ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் சீரக தண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டே இருங்கப்பா. அப்பப்போ நீங்கள் சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த ஜீரண ப்ராப்ளம் வராது. அப்புறம் இஞ்சி லேகியம், சுக்கு லேகியமெல்லாம் நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில். அதை பார்த்து அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எப்பப்போ சாப்பிடணுமோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீரண ப்ராப்ளமே வராது. தனுஜா சேகர் கேட்டிருக்காங்கப்பா, அவங்களுக்கு தங்கத்தில் தாலி செயின் இருக்குது, அந்த மஞ்சள் கயிறு கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா அந்த காராடைய நோம்பு பற்றி நான் போட்டிருந்தேன். அதுக்கு மஞ்சள் கயிறு தாலியெல்லாம் வச்சு கயிறு போட்டுக்கறணும், கையில் கயிறு கட்டிக்கிறணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் மஞ்சள் கயிறை கூட நோம்பு கயிறுன்னு விற்கிதுப்பா, நீங்கள் அந்த தாலியை கூட அந்த செயினில் கொஞ்சம் போட வேண்டியது வரும். அதுக்கு அந்த கயிறை போட்டுக்கிட்டு கையில் அந்த கயிறு கட்டிக்கோங்க. மஞ்சள் கயிறை உங்கள் வீட்டுக்காரனால கட்ட சொல்லுங்க, நீங்கள் அவருக்கு கட்டி விடுங்க. சத்யா சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க, உரம் மருந்து குழந்தைகளுக்கு டெய்லி எத்தனை தடவை கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. உரம் மருந்து ஒரு தரம் தான்ப்பா கொடுக்கணும். பிள்ளைகளை குளிக்க வைக்கணும் இல்லையா, குளிச்சு முடிச்சா கையில் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு உரம் மருந்தை ஊற்றி விட்டுறணும், அவ்வளோதான். ஸ்ரீ கேட்டிருக்காங்கப்பா, ஃபீட் பண்ணும்போது இஞ்சி லேகியம் சாப்பிட்லாமா, சுடுதண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நல்லா சாப்பிட்லாம். நல்லா அந்த குழந்தைக்கு அந்த இஞ்சி லேகியத்தோட சத்தான பால் கிடைக்கும். சுடுதண்ணி குடித்தா உங்களுக்கு நல்லது, குழந்தைக்கு நல்லதுதாப்பா, நீங்கள் குடிக்கலாம். ராதிகா ரவி கேட்டிருக்காங்கப்பா, மாதவிடாய சரி செய்யன்னு ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது எத்தனை நாள் சாப்பிட்ணும், அந்த கஷாயத்தை எத்தனை நாள் சாப்பிட்ணுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பீரியட்ஸ் ஆகிற டேட்டுக்கு 4 நாளைக்கோ 3 நாளைக்கோ இருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த டயத்துக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிரும்ப்பா. ஆசிபா ரிஸ்வானா கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு PCOS இருக்குது. பீரியட்ஸ் டேட் பிப்ரவரி 14, மார்ச் 27 பீரியட்ஸ் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், டாக்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. நானும் இப்போ பெர்கன்சி டெஸ்ட்டு எஸ்டர்டே எடுத்து பார்த்தேன், பண்ணினேன். அது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அவங்க டாக்டர் 27 தான் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதுக்கு முதலே நீங்கள் எடுத்துட்டீங்கப்பா. எப்படியும் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர இந்த 27 இன்னும் ஒரு 10 நாள் தள்ளி போகணும்ப்பா. அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் 14 ஆனீங்கன்னா அடுத்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1st வீக் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிருமியாக தான் தெரியும். நீங்கள் ஏப்ரல் 1st வீக்கு நீங்கள் டெஸ்ட் பாருங்கள். அருள்மொழி கேட்டிருக்காங்க, சிசேரியன் பண்ணி 1 மாதம் ஆகுது, பூண்டு சாப்பிட்றேன், குழந்தைக்கு பால் பத்தலை, என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லபடியாக பால் ஊறணும்னாப்பா நைட்டு 1 டேபிள் ஸ்பூன் நிறையா வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற போடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா மென்று நல்லா மெல்ல இதாக வரும், நிறைய வரும். மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சுங்க, குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும். இல்லாட்டி அந்த ஊற வச்சதுவே நல்லா பாயாசம் மாதிரி காய்ச்சி இந்த நாட்டு சர்க்கரையோ பனை வெள்ளத்தையோ போட்டு காய்ச்சி அதை குடிங்க, சூப்பராக பால் வரும். பச்சை வேர்க்கடலை ஒரு நாளைக்கு 50 கிராம் சாப்பிடுங்க, இவ்வளோ வரும். அதை நீங்கள் ஊற வச்சு முளைக்க வச்சு கூட சாப்பிடலாம், இன்னும் ரொம்ப நல்லது, குழந்தைக்கு நல்லது, பாலும் நல்லா ஊறும். இந்த கருவாடு இருக்குல்லப்பா, பால் சரா கருவாடுன்னே விற்கும், அதை வாங்கி நீங்கள் குழம்பு வச்சோ இந்த பூண்டு கூட போட்டு லேசாக பரட்டினாப்பில் வச்சோ நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல மீன், மட்டனு இந்த வகையெல்லாம் நீங்கள் நல்லா சேருங்க, நல்லா பால் ஊறும், சத்தான குழந்தைக்கு பால் கிடைக்கும். நம்ம சோறு வடித்த தண்ணியை குடித்தாலே வரும்ப்பா. எப்போவுமே பால் குடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு சூடாக காப்பியோ பாலோ சுடு தண்ணியோ இல்லை அரிசி சோறு வடித்த தண்ணியோ எதனாலும் அரை மணி நேரத்துக்கு குடிங்க, கடகடன்னு பால் ஊறிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ராஜேஸ்வரி, வாசனை பொடி
பாத் பவுடர்னு சொல்லி நான் ஒரு இது வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள்னு தெரியும். அதில் நாங்கள் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேற போட்டிருக்கோம். அந்த பார்த்து நீங்கள் பொருளெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. அவங்க வந்து அதுக்கான பொருளெல்லாம் எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முகமது யாசியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, நார்த்தங்காய்க்கு உப்பு சேர்க்கக்கூடாதுங்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து உடம்பு பிரச்சனைக்காக பிபி இந்த மாதிரி உடம்பு பிரச்சனைக்காக அது ஜூஸாக குடிக்கும்போது உப்பு சேர்க்காம நம்ம பாகு செஞ்சு வெள்ளைப்பாகு செஞ்சு அதில் கலந்து குடிக்கலாம்ப்பா. மற்றபடி ஊறுகாயெல்லாம் போட்டால் உப்பு போட்டு தான்ப்பா ஆகணும், இல்லாட்டி கெட்டு போயிடும். அது நம்ம லைட்டாக தொட்டுக்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லது தான். சும்மா குட்டி குட்டி பீஸா போட்டு லைட்டாக தொட்டுக்கு சாப்பிட்லாம், அதனால் ஒன்றும் இல்லை. சாந்தி லோகேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குழந்தைக்கு வந்து மினிமம் எத்தனை வருஷம் பால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைக்கு வந்து மினிமம் 1 வருஷமாவது கொடுத்தாகணும்ப்பா. கொடுக்கறனா நம்ம 2 வருஷம் கூட கொடுக்கலாம், நல்லது தான். ஆனால் கொடுக்கணுன்னா 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் நீங்கள் ஃபுல் டைம் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பகல் பூரா திட உணவு கொடுத்துட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நீங்கள் பால் கொடுத்துக்கலாம். பாப்பா ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு 8-9 மணி வரைக்கும் கூட திட உணவு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.